Hello parents, இன்னைக்கு வீடியோல I'm going to share some 5 counting activities using dice. So இந்த activity பண்றதுக்கு you don't need any fancy items. உங்களுக்கு தேவையானது எல்லாமே just a paper, color pens and a dice. இந்த 5 activitiesம் colorful-ஆ fun based learning-ஆ இருக்க போது without knowing kids counting கத்துப்பாங்க. So first activity பாருங்க ladybug counting. So இது வந்து just a simple activity idea where you can draw ladybugs on the paper, ask the kids to roll the dice and count the numbers. So என்ன நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பரை kids ladybug பாடியில் ஸ்பாட்ஸ் ட்ரா பண்ணணும். கிட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்பாட்ஸ் ட்ரா பண்ணும்போது ஆர் பெயிண்ட் யூஸ் பண்ணி டாட்ஸ் வைக்கும்போது அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். This activity also helps their small finger muscles to get ready for writing and holding pencils. Second activity is color by code. So இந்த activity sheetல பாருங்க 1 to 6 வரைக்கும் numbers கொடுத்திருக்கேன் and for each numbers particular colors இருக்கு. So இந்த activityல what the kid has to do is they have to roll the dice and count the number of dots. So என்ன நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பருக்கு கோடிங்காக என்ன கலர் இருக்குது அப்படின்னு பார்த்து கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க பலூன்ஸில் கலர் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டி பார்க்குறதுக்கு சிம்பிள் கலரிங் பேஜ் மாதிரி தான் இருக்கும், பட் இட் ட்ரெயின்ஸ் child's brain to follow the instruction and also to recognize patterns. This also helps the children to increase their focus for a longer duration. This activity helps kids to learn counting, color identification, also அவங்களோட ஃபிங்கர் மசில்ஸோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு லைக் அவங்க பென்னை ஹோல்ட் பண்ணி அவங்க கலர் பண்ணும்போது அவங்களோட ஃபிங்கர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஆக்டிவிட்டி இஸ் ஹேர் கட் கேம். ஸோ இந்த கேமில் பாருங்கள் க்ளவுன் ஃபேஸ் ட்ரா பண்ணியிருக்கேன் அண்ட் க்ளவுன் ஃபேஸில் ஹேருக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கு. ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் கிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் தே ஹேவ் டு ரோல் த டைஸ் அண்ட் கவுண்ட் த நம்பர். ஸோ என்ன நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பர் ஹேரை கிட்ஸு கட் பண்ணணும். This activity helps the child to develop their fine motor skills and also this activity requires bilateral coordination. அதாவது at a time they have to use both hands. One handல they have to hold the hair and another handல பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்காக scissors hold பண்ணணும். This activity also strengthens mathematical thinking and improves concentration and patience. Next activity is caterpillar counting. So இந்த ஆக்டிவிட்டியில் what kid has to do is again they have to roll the dice and count the number. So என்ன நம்பர் வந்திருக்கோ based upon that number of stickers kids வந்துட்டு ஸ்டிக் பண்ணணும். ஸ்டிக் பண்ணி கேட்டபில்லரோட பாடியை க்ரோ பண்ணணும். ஆர்எல்ஸ் இன்ஸ்ட் ஆஃப் ஸ்டிக்கிங் ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் பெயிண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க பெயிண்ட்டை வந்துட்டு பெயிண்ட் பிரிண்ட் கூட வைக்கலாம். இந்த ஆக்டிவிட்டி ஹெல்ப்ஸ் கிட்ஸ் இன் டெவலப்பிங் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அண்ட் ஆல்சோ ஒன் டு ஒன் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா கிட்ஸ் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு நம்பருக்கு மேட்ச் பண்ணுறதுக்கான எபிலிட்டியை டெவலப் பண்ணுறக்கும் இந்த ஆக்டிவிட்டி ஹெல்ப் பண்ணும். This activity also prevents kids from skipping numbers and counting faster. Fifth activity is find the number. So in the activity I have to divide it into two sections. So first upper part a grid irukku, gridla numbers irukku. So in the activity what kid has to do is like again they have to roll the dice and count the number. So enna number varudho and number in the grid la enga irukku appadina kids find panni they have to circle the number. In the activity kids not only they are learning counting, also they are learning how to identify the numbers. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஆக்டிவிட்டியில் செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட் மட்டும் இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா டைஸை ரோல் பண்ணி அதில் இருக்க டாட்ஸை கவுண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன நம்பர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நம்பர் என்னன்னு கவுண்ட் பண்ணி தெரிஞ்சதுக்கப்புறமா கிட்ஸு தே ஹேவ் டு ரைட் த நம்பர் இன் த கிரிட். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு கவுண்டிங் ப்ளஸ் நம்பர்ஸ் ரைட்டிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த 5 ஆக்டிவிட்டீஸும் நாட் ஓன்லி ஹெல்பிங் கிட்ஸ் டு டூ கவுண்டிங் இன் அ ஃபாஸ்டர் அண்ட் பெட்டர் வே, இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் த கிட்ஸ் டு இம்ப்ரூவ் தேர் மெமரி பவர், ஃபாஸ்டர் திங்கிங், லேர்னிங் டு டூ திங்ஸ் வித்தவுட் ஹெல்ப் அண்ட் ப்ரிப்பேர் தம் ஃபார் ரீடிங் அண்ட் ரைட்டிங் மேத். I hope in the 5 activities using dice helps you to teach your kids to do counting in a better and faster way. And also I hope இந்த 5 ஆக்டிவிட்டீஸும் உங்கள் கிட்ஸும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு. உங்கள் லிட்டில் ஒன்னுக்கு எந்த ஆக்டிவிட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு let me know in the comments. Like and subscribe.